நம்பிக்கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? நித்தம் நித்தம் நீ வளருவாய், நித்தம் நித்தம் நீ செழித்திருப்பாய், நித்தம் நித்தம் நீ உயருவாய், பூத்து கனிகள் தருவாய். இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு அற்புதத்தை, இதுவரைக்கும் உங்களுடைய கண்கள் பார்க்காதது, காதுகள் கேட்காதது, உங்களுடைய சிந்தைக்கு எட்டாதது, புதிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா. காரியத்தை செய்கிறவர், சகலத்தையும் புதிதாக்குறவர் ஆண்டவர் தான். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ராஜா உம் பிரசன்னம் எல்லாரும் சேர்ந்து எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, எங்களை கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் சொல்லுவோம். தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எல்லாரும் சேர்ந்து ராஜா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. இந்த வருடம் முழுவதும் உங்க பிரசன்னம் எனக்கு முன்பதாக போகட்டும். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும், உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பதாக போகட்டும், உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். அப்பா கரங்களை உயர்த்தி, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுங்க. என் தேவன் எனக்கா ஏதாகிலும்
என்றாகிலும் என்னை இன்னொரு முறை என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்து. மறுபடி ஒரு முறை என் தேவன் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி யாக்கோபு வெறும் கோலும் கையுமாய் ஓட்டத்தை ஆரம்பித்தான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு இரு பரிவாரத்தை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தார். இந்த வருடத்தின் ஆரம்பம் ஒரு மேல வெறுமையா இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் இந்த வருடத்தின் முடிவு சம்பூரணமா இருக்க போகிறது. வெறுமையான படகை தான் ஆண்டவர் தேடி போகிறார். நிரம்பி இருக்கிற படகை அல்ல, வெறுமையான படகை தேடி போய் அந்த வெறுமையை ஆண்டவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். இந்த வருடத்துல வெறுமையா இருக்குதா, எல்லாம் ஆண்டவர் நிரப்ப போகிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி வெறுக்கோளும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும்? சொல்லுங்க. வெறுங்கோளும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும்? மகாய் பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப். இந்த வருடம் முழுவதும் காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை. இப்ப எல்லா சத்தமா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். சொல்லுங்க. எப்பெல்லாம் நான் முடியலன்னு சொல்றனோ அப்பெல்லாம் நீங்க செயல்படுறீங்கப்பா. என்னால முடியாத காரியத்தை நீ நடத்துறீங்கப்பா. என்னால சாதிக்க முடியாத காரியத்தை நீ சாதிக்கிறீங்கப்பா. மலைகளை பெயர்த்தீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார்,
என் நோய்கள் உமக்கு எம்மா. மலைகளை மலைகளை பெயர்த்தீரென்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீரென்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை எல்லாரும் சேர்ந்து கிரகிக்க முடியா காரியம் செய்வேன். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உண்மைப்பா, கிரகிக்க முடியாத காரியத்தை நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்க சிந்தைக்கு எட்டாததும், எங்களுடைய கண்கள் பார்க்காததும், எங்களுடைய காதுகள் கேட்காததும், எங்களுடைய சிந்தைக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நீர் செய்ய போகிறதற்காய் நன்றி. விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி லாபாரா காதுடாபா ஷகாதாடா பலபலபோ தூடாபாரா காது நீமி கபாரா காதாடா பலபோ. இந்த வருடத்துல நீங்க நினைக்கிற காரியம் அல்ல, நீங்க பார்க்காத காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உங்க சிந்தைக்கு எட்டுன காரியம் அல்ல, உங்களுடைய சிந்தைக்கு எட்டாத காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு ஒரு வருடம் 2019 நான் ஒரு பாடலை பாடினேன். வாக்குத்தத்த பாடல். நித்தம் நித்தம் நீ வளருவாய், நித்தம் நித்தம் நீ செழித்திருப்பாய், நித்தம் நித்தம் நீ உயருவாய், நீ பூத்து கனிகள் தருவாய். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நம் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த வருடம் முழுவதும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்துவார். ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை என்றும் நடத்திடுவார். ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை என்றும் நடத்திடுவார். இந்த வருடம் முழுவதும் தம் கிருபையால் மூடுவார். இந்த வருடம் முழுவதும் தம் கிருபையால் மூடுவார். ஓ நித்தம் நித்தம் நீ வளருவாய், நித்தம் நித்தம் நீ செழித்திருப்பாய், நித்தம் நித்தம் நீ உயருவாய், பூத்து கனிகள் தருவாய். சேர்த்து நித்தம் நித்தம் நீ வளருவாய், நித்தம் நித்தம் நீ செழித்திருப்பாய், நித்தம் நித்தம் நீ உயருவாய், பூத்து கனிகள் தருவாய். நல்லா கைத்தட்டி ஆமென். இந்த வருடத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இயேசு என்றென்றும் நடத்துவார். உன் பெயரை அவர் என்றென்றைக்கும் பெருமைப்படுத்துவார். நல்லா உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியாய் இயேசு என்றென்றும் நடத்துவார். சேர்ந்து பாடுவோம். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியாய் இயேசு என்றென்றும் நடத்துவார். உன் பெயரை அவர் என்றென்றும் பெருமைப்படுத்துவார். உன் பெயரை அவர் என்றென்றும் பெருமை. இப்ப நல்லா கைத்தட்டி ஓ நித்தம் நித்தம் நீ வளருவாய், நித்தம் நித்தம் நீ செழித்திருப்பாய், நித்தம் நித்தம் நீ உயருவாய்,
பூத்து கனிகள் தருவாய். நித்தம் நித்தம் நீ வளருவாய், நித்தம் நித்தம் நீ செழித்திருப்பாய், நித்தம் நித்தம் நீ உயருவாய், பூத்து கனிகள் தருவாய். ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் கனமும் அவர் கரத்தில் உள்ளது, ஐஸ்வர்யம் கனமும் அவர் கரத்தில் உள்ளது. உன்னை பலப்படுத்த மேன்மைப்படுத்த அவர் கரத்தினால் ஆகுமே, உன்னை பலப்படுத்த மேன்மைப்படுத்த அவர் கரத்தினால் ஆகுமே. நித்தம் நித்தம் நீ வளருவாய், நித்தம் நித்தம் நீ செழித்திருப்பாய், நித்தம் நித்தம் நீ உயருவாய், பூத்து கனிகள். நல்லா சேர்ந்து ஓ நித்தம் நித்தம் நீ வளருவாய், நித்தம் நித்தம் நீ செழித்திருப்பாய், நித்தம் நித்தம் நீ உயருவாய், பூத்து கனிகள் தருவாய். நன்மையும் கிருபையும் அனுதினம் தொடர்ந்திடும். சொல்லுங்க, ஓ நன்மையும் கிருபையும் அனுதினம் தொடர்ந்திடும். உன் பாத்திரம் நிரம்பி வழிந்திட நீதியின் பாதையில் நடத்திடுவார். உன் பாத்திரம் நிரம்பி வழிந்திட நீதியின் பாதையில் நடத்திடுவார். நித்தம் நித்தம் நீ வளருவாய், நித்தம் நித்தம் நீ செழித்திருப்பாய், நித்தம் நித்தம் நீ உயருவாய், பூத்து கனிகள் தருவாய். ஓ நித்தம் நித்தம் நீ வளருவாய், நித்தம் நித்தம் நீ செழித்திருப்பாய், நித்தம் நித்தம் நீ உயருவாய், பூத்து கனிகள் தருவாய். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. வெளிப்படுத்துதல் எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 5வது வசனம். சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். வாக்குத்தத்த செய்தியை நான் கொடுக்கிறேன். இந்த வருடம் உங்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்க போகிறார். சகலத்தையும் தேவன் புதிதாக்க போகிறார். எதெல்லாம் நடக்காம இருக்குதோ அந்த காரியத்தை கர்த்தர் நடத்த போகிறார். எதெல்லாம் தடையா இருக்குதோ அந்த தடைகளை எல்லாம் நீக்கி அதை கர்த்தர் செய்ய போகிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் உள்ளவைகள், இவைகளை எழுது என்றார். இதனை எழுதி வைப்பா, நான் இந்த வருஷம் புதுசா மாத்த போறேன், சகலத்தையும் புதிதாக்க போகிறேன். இந்த வருஷம் கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்க போகிறார். இதை எழுதி வைங்க. இந்த வருஷத்துடைய முடிவில் அதை திருப்பி பார்க்கும்போது கர்த்தர் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்திருப்பார். உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை தேவன் செய்திருப்பார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல திருமணமாகாமல் ரொம்ப நாள் தடையோடு நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அநேக நாட்கள் நீங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், ஒரு சொந்த இடம் வாங்கலையே, ஒரு சொந்த வீட்டுக்கு எப்போ போவேன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த வருடத்தில் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். கற்பத்தின் கனி 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு திருமணமாகி, இன்னும் கற்பத்தின் கனி கொடுக்கலையே, கிடைக்கலையே, எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த வருடத்தில் புதிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. டாக்டர்ஸ் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், உனக்கெல்லாம் வயசாயிருச்சுமா தாத்தா, உனக்கு வயசாயிருச்சு, உன் நரம்பெல்லாம் பலவீனமாயிடுச்சு, உனக்கு சதைகள்லாம் பலவீனமாயிடுச்சு, எல்லாம் வீக் ஆயிடுச்சு, நீ வீட்டில் ரெஸ்ட் எடுத்தால் மட்டும் போதும், நீ நடக்கக்கூடாது, எந்திரிக்கக்கூடாது, படுக்கக்கூடாது, உட்காரக்கூடாது, இப்படி பல வார்த்தைகளை டாக்டர் சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு புதிய நரம்புகளை ஆண்டவர் தரப்போகிறார், புதிய சதைகளை தேவன் தரப்போகிறார், கைகளில் கால்களில் புதிய பலனை தரப்போகிறார். பிஸ்னஸில் ஒரே வனாந்தரமாக இருக்குதா,
வர பணம் அப்படியே செலவழிஞ்சிருது. ஒரு புதிய காரியமும் இல்லை, ஒரு புதிய அதிசயம் இல்லை. என் பிஸ்னஸ் மங்கி போயிட்டு இருக்குன்னு நீங்க கவலையோடு வந்திருக்கிறீங்களா? இந்த வருடத்தில் உங்க பிஸ்னஸ்ல கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு புதிய வாசலை தேவன் தரப்போகிறார். அவர் அற்புதம் செய்கிறவராய், அதிசயம் செய்கிறவராய் இந்த வருடம் உங்க வாழ்க்கையில தேவன் புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு புதிய காரியத்தை தேவன் செய்வார். உங்களுக்கு புதிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார். ஆமென். இந்த வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் ஆண்டவர் எந்த ஒரு சூழ்நிலையில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், இது அதாவது எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியம். 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிறகு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு புதிய வானத்தை உண்டாக்குகிறார், ஒரு புதிய பூமியை உண்டாக்குகிறார். இந்த புதிய வானத்தில் புதிய பூமியில தன்னோடு கூட இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள், உங்களைய என்னைய இந்த புதிய வானத்தை படைச்சு அதுல ஆண்டவர் நிறுத்துகிறார். எருசலேம் அதுல வைக்கிறார். அடுத்தது சிங்காசனம், பரலோக சிங்காசனம் அந்த புதிய வானத்துக்குள்ள புதிய பூமிக்குள்ள வருகிறது. முதல் வசனம் வாசித்தீங்கன்னா 21:1, இப்பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. பாருங்க, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்கிறார். அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. அது ஒளிச்சிட்டு கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். என்னுடைய முதல் பாயிண்ட் நான் இப்படி போட்டிருக்கிறேன், பழைய வாழ்க்கையை தூக்கி வீசிட்டு ஒளிச்சிட்டு கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு பழைய காரியங்கள், நீங்க தோத்து போனதை தூக்கி வீசிட்டு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். நீங்க ஏமாந்து போனதை தூக்கி வீசிட்டு புதிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார். உங்களுக்கு நஷ்டமானதை தூக்கி வீசிட்டு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பழைய காரியம் ஒளியாம புதிய காரியம் நடக்காது. ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார். அவர் செய்யணும் அப்படின்னா பழைய காரியம் ஒளியணும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டானா அவனுடைய பழைய வாழ்க்கை, அவன் சிகரெட் அடிப்பான், தம் அடிப்பான், கெட்ட நண்பர்களோடு கூட இருப்பான், டாஸ்மார்க் கடையில் நின்றுட்டு இருப்பான். அப்படி இருந்த ஒரு மனிதன் ஆண்டவரை அறிஞ்சதுக்கு பிறகு கிறிஸ்துவுக்குள் வந்துட்டா அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், அவனுக்கு பழையவையெல்லாம் ஒளிஞ்சிருச்சு, அவனுக்கு எல்லாமே புதுசாயிருச்சு. கர்த்தர் இதை தான் உங்களுக்கு செய்ய போகிறாரு இந்த வருடத்துல. பழைய காரியமெல்லாம் ஒழிச்சிட்டு எல்லாம் புதிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார். புதிய காரியம் நடக்கணும் அப்படின்னா நீங்க விரும்பணும். புதிய காரியம் எனக்கு செய்யுங்கப்பான்னு நீங்க விரும்பணும். இன்னைக்கு அநேகர் பழைய காரியத்தையே பிடிச்சு வச்சுட்டு இந்த காரியமே நடக்கும், இதே பிடிச்சிருக்கிறேன், இதுதான் நடக்கும்னு அதுலேயே ஸ்டப்பனா நிற்கிறாங்க. பழைய காரியத்தை விடாம புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய மாட்டார். பழசை திரும்பியே பார்க்கக்கூடாது. நீங்க விட்டு வந்த பாதையை, நீங்க தோத்து போனதை, நீங்க அடிப்பட்டதை, கெட்ட நண்பர்களோடு கூட ஐக்கியமா இருந்ததை திரும்பியே பார்க்கக்கூடாது. அதை விட்டுட்டு முன்னாடி எடுத்து வைங்க, கர்த்தர் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு விண்டோஸ் 7ன்னு ஒரு ஓஎஸ் இருந்தது. விண்டோஸ் 7 உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுதான் இந்த கம்ப்யூட்டரில் போட்டு இது பண்ணுவோம். அது பயங்கர சக்ஸஸான ஒரு இது. மைக்ரோசாஃப்ட் கம்பெனி, பில்கேட்ஸோடைய கம்பெனி கண்டுபிடிச்சது விண்டோஸ் 7. பயங்கர சக்ஸஸ். அப்போ அந்த டைமில் பில்கேட்ஸ் தான் நம்பர் 1 பணக்காரனாக இருந்தார். உலகத்திலேயே பெரிய பணக்காரன் யாருன்னா பில்கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு சக்ஸஸான ஒரு மாடல் விண்டோஸ் 7ங்கிறது. இன்னைக்கு விண்டோஸ் 7 நீங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணால் ஒர்க்கே பண்ண முடியாது. கூகுள் குரோம் அதில் சப்போர்ட் ஆகாது, எந்த ஒரு அப்ளிகேஷனும் அதில் சப்போர்ட் ஆகாது. அவன் சொல்லுவான், தயவுசெய்து விண்டோஸ் 7 விட்டுட்டு விண்டோஸ் 10க்கோ விண்டோஸ் 11க்கோ அப்கிரேட் பண்ணுங்க, உங்கள் சிஸ்டத்தை அப்டேட் பண்ணுங்க, அப்போ தான் இதெல்லாம் சப்போர்ட் ஆகும் அப்படின்னா. ஒரு உலக மனிதனே பழசை நீ விட்டுருப்பா, பழசை மறந்துரு, புதுசுக்கு வா அப்படின்னு இன்னைக்கு உலகம் பெரிய பெரிய அப்டேட்டில் ரொம்ப வேகமாக போகுது. சீக்கிரம் பழசெல்லாம் மறைஞ்சிட்டு எல்லாம் புதிய காரியங்கள் நடக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா
நமக்கெல்லாம் பணமே இருக்காது, எல்லாம் டிஜிட்டலில் தான் இருக்கும். நீ பணம் வச்சுருந்தா அதை பார்த்துட்டு சும்மா தான் வச்சுருக்கணும். அது ஒரு நோட்டு மாதிரி தான் இருக்க போகுது. அதை வச்சு கொடுத்தா கூட வாங்க மாட்டான். எல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சுங்க, பணம் எல்லாம் செல்லாது அப்படின்றோம். காலம் மாறிட்டே இருக்கு. அவன் என்ன சொல்கிறான், பழசை விட்டுரு, புதுசுக்கு வா, புதுசாக மாறுது, புதுசுக்கு. இதே தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காலை வேளையில் புதிய காரியம் நடக்கணும்னா பழைய காரியத்தை விடுங்க, புதுசுக்கு வாங்க. இன்னைக்கு அநேகர் நியூ இயர் வந்துருச்சுன்னா, புது வருஷம் வந்துருச்சுன்னா சிலர்லாம் தீர்மானம் எடுப்பாங்க, ஆண்டவரே நான் டாஸ்மார்க் கடை பக்கமே போக மாட்டேன், நான் விட்டு வந்த இந்த பாவத்தை நான் மறுபடியும் செய்ய மாட்டேன், இந்த நியூ இயரில் புது மனுஷனாக இருப்பேன்னு. ஆனால் 10ஆம் தேதி 10 நாள் கரெக்டாக இருப்பாங்க. 10ஆம் தேதி சம்பளம் வந்ததுமே முதல்ல எங்கே தான் நிற்பாங்கன்னா டாஸ்மார்க் கடையில் தான் போய் நிற்கிறாங்க. விடவே முடியல. ஒரு 10 நாள் அவங்களால கரெக்டாக இருக்க முடியுது. 11ஆவது நாள் அதே பாவம். எதில் விழுந்தாங்களோ அதே இடத்துல விழுகிறது, எதில் அவங்க முடங்கி இருந்தாங்களோ அதே இடத்துல முடங்கிறது. இதனால என்னன்னா முன்னேறவே முடியல, இதனால ஒரு புதிய காரியத்தை பார்க்கவே முடியல. பிள்ளைங்க வீட்டில் வயசுக்கு வந்த பிள்ளைங்க திருமணம் ஆகிற வயசில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருமண காரியம் நடத்தி வைக்க முடியல. காரணம் குடி, காரணம் பாவம். குடும்பத்தில் ஒரு புதிய காரியம் நடக்கலை, ஒரு வீடு கட்ட முடியல, ஒரு இடம் வாங்க முடியல, புதுசே பார்க்க முடியல. காரணம் பழைய காரியத்தை பிடிச்சிருக்கிறனால தான் எந்த ஒரு புதிய காரியத்தையும் கர்த்தர் செய்ய மாட்டேங்கிறார். கர்த்தர் ஒரு புதுசு செஞ்சாதான் அது புதிய காரியம். அவர் தான் புதிய காரியத்தை செய்கிறவர், சகலத்தையும் புதிதாக்குறவர் ஆண்டவர் தான். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. பழைய காரியத்தையெல்லாம் விட்டுட்டு, பழைய உறவுகள், பழைய நண்பர்கள், நீங்க விட்டு வந்த பாவங்களை விட்டுட்டு ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்து புதிய காரியத்தை செய்யுங்கப்பான்னு இந்த வருடத்தை நீங்க ஆரம்பிச்சு பாருங்க. இந்த வருடம் புதிய காரியத்தை தேவன் செய்வார். நம்மளுடைய வாக்கு தத்துவம், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இதான் நம்மளுடைய சபையுடைய வாக்கு தத்துவம். எப்படி ஆசீர்வதிப்பார்? புதிய காரியத்தை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி பெருக பண்ணுவார்? புதிய காரியத்தை செய்து உங்களை பெருக பண்ணுவார். இது இந்த வருடத்தில் நடக்க போகிறது. பழையவை எல்லாம் ஒளிந்தது, எல்லாம் புதிதாக போகிறது. ஏசாயா 43வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். நீ பழச நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத, நீ விழுந்து போனதை நினைக்காத, தோத்து போனதை சிந்திக்காத, ஏமாற்றப்பட்டதை நினைக்காத, விழுந்து உன்னை முடக்கி வைத்ததை, உன்னை தள்ளி விட்டதை, உன்னை காயப்படுத்தினதை நீ நினைக்காத. நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நீ ஆயத்தமா? நீ மறுபடியும் எழும்ப ஆயத்தமா? மறுபடியும் பிரகாசிக்க ஆயத்தமா? குனிஞ்சு நின்ன உன்னுடைய தலை மறுபடியும் உயர்த்த நீ ஆயத்தமா இருக்கிறையா? நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. ஒரு பையன் இருந்தான், அவன் பேர் குமார். அவனுக்கு ஒரு பழைய சுவை போட்டுட்டு இருந்தார், பழைய சுவை போட்டுட்டு இருந்தார். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு புது சுவை கொடுங்கப்பா, நான் பழைய சுவை போட்டுட்டு இருக்கிறேன், நான் உங்கள் பிள்ளை இல்லை, எனக்கு ஒரு புது சுவை கொடுங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்ணார், அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்தார். நல்ல வேலை கிடைச்சிருச்சு. ஜெபம் பண்ண அந்த மாதமே ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. நல்ல வேலை கிடைச்சோன்னையும் சம்பளத்தை வாங்கினார். ஆண்டவர்கிட்ட நன்றி சொன்னார், ஆண்டவரே இந்த வேலை கிடைச்சதுக்காக நன்றி. ஆண்டவர் சொன்னார், போ சந்தோஷமாக போய் ஒரு ஷூவை வாங்கு அப்படின்னார். இவன் கடைக்கு போனான், ஷூ கடைக்கு போனான். வேகமாக போய் ஒரு ஷூவை வாங்கலான்னு போனான். ஷூவை வாங்கலான்னு ரேட்டெல்லாம் பார்த்தான். ஷூவோடைய ரேட்டு, இவன் கையில் அந்த பணம் இருந்தது. சரி இந்த பணத்துக்கு ஷூ வாங்கவா அப்படின்னு இப்படியே யோசித்து பார்த்துட்டே இருந்தான். பக்கத்தில் அந்த ஷூ கடையிலேயே பாலிஷ் பண்ணுற அந்த ஷூ பாலிஷ் இருந்தது. அந்த பாலிஷ் பண்ணுறதை பார்த்தோன்னே இவன், எதுக்கு நம்ம ஷூ வாங்கணும், பாலிஷ் இருக்குது, இந்த பாலிஷை எடுத்து, கடைக்காரன் சொல்கிறான், இந்த பாலிஷை எடுத்து உங்கள் ஷூவில் போட்டிங்கன்னா புது ஷூ மாதிரி ஆயிருங்க அப்படின்னு. இவனுக்கு அப்படியே ஒரே சந்தோஷம். அப்படியா, இந்த பாலிஷை எடுத்து போட்டுட்டா புது ஷூ மாதிரி ஆயிடுமான்னு வேகமாக அந்த பாலிஷ் சீப்பாக இருக்கே அப்படின்னு வாங்கிட்டு அந்த பாலிஷ் போட ஆரம்பித்தான். போட்டு அது புது ஷூ மாதிரி ஆயிடுச்சு. எப்பவும் போல் சந்தோஷமாக போனான். ஒரு நாள் ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷனில் இவனை தான் கௌரவப்படுத்துகிறாங்க, இவனுக்கு பரிசு கொடுத்து இவனை கௌரவப்படுத்துகிறாங்க. அப்போது அவங்க கூப்பிட்றாங்க, குமார்
வாங்க, நம்ம கம்பெனிக்காக நல்லா உழைச்சிருக்கிறீங்க. இவர் நேரம் அந்த கௌரவப்படுத்துகிற மேடையில் ஏறும்போது அந்த படி தடுக்கி விட்டு இவருடைய ஷூ பிஞ்சிருச்சு. ஷூ பிஞ்ச உடனே அந்த பிஞ்ச ஷூலையே மேலே ஏறி மேலே வந்து நின்றுட்டு அந்த ப்ரைஸ் வாங்கிட்டு போயிட்டு கீழே இறங்கினதுமே ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஏசப்பா, நான் உங்களுக்கு புது ஷூ அன்னைக்கே கேட்டேன்ல, நீங்கள் எனக்கு அன்னைக்கே புது ஷூ வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. இன்றைக்கி பாருங்கள், எனக்கு மானமெல்லாம் போயிடுச்சு, என்னை வந்து ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க. ஆண்டவர் சொன்னாராம், நான் உனக்கு காசு கொடுத்தேன், புது ஷூ வாங்குறதுக்கு தானே காசு கொடுத்தேன். நீ புது ஷூ வாங்காமல் பழைய ஷூவையே நீ பாலிஷ் பண்ணிட்டு இருந்தேன்னா அது உன்னை ஒரு நாள் அவமானப்படுத்த தான் செய்யும், உன்னை இப்படி தான் கேவலப்படுத்திடும். இதுதான் வாழ்க்கையும். அநேக நேரம் நம்மளுடைய பழைய காரியத்தை நம்ம பாலிஷ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஒரு நாள் நம்மளை அவமானப்படுத்தும், ஒரு நாள் நம்மளை அசிங்கப்படுத்திடும். பழைய காரியத்தை எட்டி பார்க்கக்கூடாது, பழைய காரியத்தை திரும்பி பார்க்கக்கூடாது. புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. மார்க் 2வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லுகிறது, ஒருவனும் புது திராட்சரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான், வார்த்து வைத்தால் புது ரசமும் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். அதாவது புது திராட்சரசத்தை பழைய திராட்சரசத்தில் ஊற்றி வைக்காத. ஊற்றி வச்சின்னா இந்த புதுசும் கெட்டு போயிரும்பா. கர்த்தர் உங்களுக்கு புதிய ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், ஞானஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அப்பா சொன்னாங்க 31 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஞானஸ்தானம்னா என்ன? பழைய மனுஷன் செத்து புதிய மனுஷனாய் எழும்புறது தான். அதுதான் படுத்து தண்ணியில் படுத்து எழும்புறது. எழும்பும்போது புது மனுஷனாய் எழும்பணும். பழையவையெல்லாம் செத்து போயிடணும், மறிச்சிடணும். பழைய காரியத்தை எதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. பழசு மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா புது இந்த திராட்சரசமும் நீங்கள் கற்றுக்கொண்டதும் உங்களை கர்த்தர் நடத்தின பாதைகளும், ஆண்டவர் எத்தனையோ விதத்தில் உங்களை நடத்தியிருப்பார், ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்திருப்பார். எத்தனையோ அடி அடித்து கஷ்டத்தின் பாதையில் சில நேரம் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்தி வார்த்தைகளை கொடுத்து உங்களை தைரியப்படுத்தி உங்களை உருவாக்கி வந்துட்டார். வந்ததுக்கு பிறகும் பின்னாடி நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது. அது உங்களுக்கு இவ்வளவு தூரம் நீங்கள் பட்ட கஷ்டமும் வேஸ்ட்டாக போயிடும். இவ்வளவு தூரம் நீங்கள் கடந்து வந்தது வேஸ்ட்டாக போயிடும். கடந்து வந்துட்டீங்க, நீங்கள் பரிசுத்தமாக புதிய காரியத்தை தான் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து பாருங்க, முதல் அற்புதத்தை எங்கே செய்தார்னா கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து செய்தார். கானா ஒரு கல்யாணத்தில் எப்படி செய்தார்னா, யோவான் 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. நீங்க எப்படிப்பா நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதோடைய ரகசியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து அங்கே ஆல்ரெடி திராட்சரசம் ஊற்றிட்டு இருக்கிறாங்க. நிறைய பானையில் திராட்சரசம் இருக்குது, அதை ஊற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த திராட்சரசம் ஊற்றின இந்த பானையிலெல்லாம் தீர்ந்துருச்சு. ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த திராட்சரசம் ஊற்றின பானையை டச் பண்ணவே இல்லை, தொடவே இல்லை. தீந்து போன பானை, பழைய திராட்சரசம், இதை தொடவே இல்லை. ஆண்டவர் புதுசாக சொல்கிறார், நீங்கள் போய் 6 கச்சாடிகளை காலுக்கு சுத்திகரிப்புக்காக வச்சிருக்கிற, கால் கழுவுறதுக்காக வச்சிருக்கிற அந்த 6 கச்சாடிகளை எடுத்துட்டு வாங்க, அதில் தண்ணியை ஊற்றுங்க. 6 கச்சாடிகளை எடுத்துட்டு வராங்க, அதில் தண்ணி ஊற்றுறாங்க. அந்த தண்ணி எடுத்து மொண்டு கொடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, முன்பு இருந்த அந்த திராட்சரசத்தை விட இப்போ இருக்கிற திராட்சரசம் டேஸ்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் என்னென்னா, பழைய ரசம் ஒரு சொட்டு கூட அதில் மிக்ஸ் பண்ணவே இல்லை. ஆண்டவர் புதிய அற்புதத்தை செய்கிறார், பழையத்தை அதில் மிக்ஸ் பண்ணலை. இதை தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். புதிய அதிசயத்தை, புதிய காரியத்தை, புதிய வழிகளை, புதிய வாசல்களை, புதிய எதிர்காலத்தை, புதிய பிஸ்னஸை, புதிய திட்டத்தை கர்த்தர் இந்த வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 2வது ஒரு காரியம் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? முதலாவது, பழையவையெல்லாம் ஒழிச்சிட்டு புதிய காரியத்தை தேவன் செய்வார். 2வது,
அந்த அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்தில் புதிய வானம் புதிய பூமியை ஆண்டவர் படைக்கிறார். இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறார். அப்படின்னா என்னன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு வானம், இதுக்கு முன்னாடி இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற வானம் ப்ளூ கலர்ல இருக்கு, மேகம்லாம் வெள்ளை கலர்ல இருக்கு. ஆனா புதிய வானம் என்ன கலர்ல இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. நம்ம பார்க்காத ஒரு வானம், பார்க்காத ஒரு மேகம், பார்க்காத ஒரு பூமி கர்த்தர் உருவாக்க போகிறார். அல்லேலூயா. அதான் புதிய வானம் புதிய பூமி. இதுவரைக்கும் நீங்க பார்க்காத காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கண்ணு பார்க்கல, காது கேட்கல, உங்க இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இந்த புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். என்ன ஆண்டவர் செய்ய போகிறார்? உங்க கண் பார்க்காததை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுடைய காதுகள் கேட்காததை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுடைய இருதயத்தில் தோன்றாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இயேசு கிறிஸ்து அவர் அற்புதத்தை செய்யும் போது ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, ஐயோ இதுவரைக்கும் இப்படி ஒரு அற்புதத்தை நாங்க பார்த்ததே இல்லை. மார்க் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல, உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலும் இப்படி கண்டதில்லையே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நம்ம ஒரு காலமும் இப்படி ஒரு அற்புதத்தை பார்த்ததில்லையே. இங்க யாருக்கு அற்புதம் செய்கிறார்னா, ஒரு திமிர்வாதக்காரனுக்கு அற்புதம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து கப்பர்நகம்ல ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த வீட்டில் திமிர்வாதக்காரனை கூட்டிட்டு வராங்க. உள்ள இயேசு பயங்கர கூட்டமாக இருக்கு. உடனே ஓட பிரித்து கூரையை பிரித்து அதில் அந்த திமிர்வாதக்காரனை இறக்குறாங்க. இறக்குன உடனேயுமே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. உடனே அவன் எழுந்தான், படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். ஜனங்கள் சொல்றாங்க, இது வரைக்கும் இப்படி ஒரு அற்புதத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை. இதை தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் செய்ய போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு அற்புதத்தை, இதுவரைக்கும் உங்களுடைய கண்கள் பார்க்காதது, காதுகள் கேட்காதது, உங்களுடைய சிந்தைக்கு எட்டாததை புதிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறேன். எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன்ப்பா. ஆனால் எப்படி செய்கிறேன் அப்படின்னா, வனாந்தரத்தில் நான் வழியை உண்டாக்குறேன். வனாந்தரத்தில் வழி இருக்குமா அப்படின்னா, வனாந்தரத்தில் வழியே இருக்காது. வனாந்தரம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பாலைவனமாக தான் இருக்கும், எல்லாம் மண்ணாக தான் இருக்கும். அங்கே எங்கடா ரோடு இருக்குன்னா அதில் ரோடு இருக்காது. அங்கே காந்தி நகர் இருக்குன்னா காந்தி நகர் இருக்காது. எம்ஜிஆர் நகர் இது, காந்தி நகர் இது, நேரு நகர் இது, காமராஜர் நகர் இதுன்னு அங்கே எல்லாம் அப்படி இல்லவே இல்லை. அங்கே எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரோடு இருக்காது, சந்து எல்லாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த வனாந்தரத்தில் நான் வழியை உண்டாக்குவேன். இப்படி தான் கர்த்தர் உங்களுடைய லைஃப்பில் இந்த வருடத்தில் செய்ய போகிறார். என் லைஃப் ஒருவேளை ஆரம்பம் இந்த நாளில் ஒரு வனாந்தரம் போல இருக்கலாம். இந்த என் லைஃப்பில் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. யாருமே, எனக்கும் வயசாயிருச்சு, ஒரு 40 வயசாயிருச்சு, எனக்கு ஒரு திருமணம் நடக்கும்னு அது யாரும் பண்ணியே வைக்க மாட்டாங்க. அப்படி ஒன்று நடக்காது. இந்த ஒரு நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். வனாந்தரம் போல இருக்கலாம். இனி ஒரு பிஸ்னஸா, இனி ஒரு அற்புதமா, இனி ஒரு கற்பமே செத்து போயிடுச்சே, எல்லாம் வனாந்தரம் ஆயிடுச்சே, இனி ஒரு அற்புதமா, ஆண்டவர் இதில் வழியை உண்டாக்கி அற்புதத்தை செய்ய போகிறார். அடுத்தது சொல்றார், வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குறார். அவாந்தரம்னா என்னன்னா, தோண்டினாலும் எவ்வளவு ஆழத்துக்கு தோண்டினாலும் தண்ணியே வராது. நம்ம இருக்கிற பூமியெல்லாம், இந்த சபை இருக்கிற பூமியில தான் இந்த கிணத்துக்கடவுக்கே தண்ணி போகுது. பக்கத்தில் தான் கிணத்துக்கடவுக்கு தண்ணி போடுற அந்த இது போட்டிருக்கிறாங்க, போர் போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல 30 அடி தோண்டினாலே போதும், பயங்கர தண்ணி வந்துடும். அவ்வளோ நல்ல இடத்துல வச்சிருக்க. ஆனால் அவாந்திர வெளினா எப்படின்னா, தோண்டினாலும்
தண்ணியே வராது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அந்த அவாந்தரத்தில் நான் ஆறுகளை உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. நான் அவாந்தர வெளியில் நான் ஆறுகளை உண்டாக்க போகிறேன். இந்த வருடத்தில் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். எப்படி செய்ய போகிறார்? பழையவைகளை மாற்றி ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ரெண்டாவது, உங்களுடைய கண்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு புதிய காரியம். நீங்கள் நினச்சிருப்பீங்க, என் பிள்ளை இப்படி தான் வருவான் அப்படின்னு. அவன் பார்க்காத மாதிரி ஒரு புதிய காரியத்தை கர்த்தர், நீங்கள் நினச்சதை விட கர்த்தர் அவன் மேலே பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் சொப்பனம் கண்டு, நீங்கள் சொப்பனம் பார்த்தது, நீங்கள் சொப்பனம் கண்டதெல்லாம் நடக்க போகிறதில்ல. அதை விட அழகான ஒரு காரியம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. புதிய காரியத்தை, கண்கள் பார்க்காததை, காதுகள் கேட்காத ஒரு புதிய காரியத்தை தேவன் இந்த வருடத்தில் செய்வார். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஆண்டவர் வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்தில் சகலத்தையும் புதிதாக்குகிறார். புதிய வானத்தை உண்டாக்குறார், புதிய பூமியை உண்டாக்கி எல்லாத்தையும் புதிதாக்குகிறார். புதிதாக்கிட்டு அங்கே யாரை வைக்கிறார் அப்படின்னா, பரிசுத்தவான்களை தான் அங்கே நிறுத்துகிறார். 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிறகு, நியாய தீர்ப்புக்கு பிறகு, அதில் பரிசுத்தவான்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு புதிய வானத்தை, புதிய பூமியை உருவாக்கி, பழைய வானத்தை அழிச்சிட்டு, பிசாசினுடைய சேனையை அழிச்சிட்டு ஒரு புதிய வானத்தை உருவாக்கி அதில் பரிசுத்தவான்களை வைக்கிறார். இந்த பரிசுத்தவான்கள் யாருன்னா, நீங்களும் நானும் தான் அந்த பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த புதிய வானம், இந்த புதிய பூமி யாருக்காக படைக்கிறார் அப்படின்னா, பரிசுத்தவான்களுக்காக படைக்கிறார். படைச்சது மாத்திரமல்ல, அவர்கள் மத்தியில் அவர் சிங்காசனம் போட்டு அங்கே உட்கார்றாராம். அந்த அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல சிங்காசனம் போட்டு உட்கார்றார். அப்போ யாரு பரிசுத்தமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். நான் அப்படிதான் எழுதியிருக்கிறேன். 3வது பாயிண்ட், பரிசுத்தமாய் வாழ்பவர்களுக்கு புதிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார். பரிசுத்தம் இல்லாம பாவத்திலேயே இருக்கிறவனுக்கு புதிய காரியம் நடக்கவே நடக்காது. பரிசுத்தமா வாழ்றதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவனுக்கு புதிய காரியத்தை தேவன் செய்வார். யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் யோசுவா சொல்கிறார், ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். நீங்க இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, நாளைக்கு இப்ப நீ பரிசுத்தம் பண்ணிக்கோ, இந்த வருஷம் முழுவதும் உனக்கு கர்த்தர் அற்புதத்தை, புதிய காரியத்தை செய்வார். ஆண்டவர் பாருங்க, பரிசுத்தம் பண்ணாம ஒரு புதிய காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில செய்யவே இல்லை. முதல் 400 வருடம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருக்கிறாங்க. எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கணும்னு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மோசேவை கூப்பிட்டு, மோசே பரிசுத்தம் பண்ண சொல்லு. அதே போல ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தம் பண்ணாங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த சொல்லு. அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை நிலக்காலில் தடவ சொல்லு. இதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு ஆட்டுக்குட்டியை அடித்து அதோடைய நிலக்காலெல்லாம், அவங்க வீட்டுடைய நிலக்காலெல்லாம் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை தெளிச்சாங்க. தெளிச்சதுமே ஆண்டவர் சொல்றார், இப்போ நீங்க புறப்படுங்க. உடனே புறப்பட்டு போனாங்க. எகிப்திலிருந்து விடுதலை ஆயிட்டாங்க. ஒரு அற்புதம் நடந்தது. ஒரு புதிய பாதை திறந்தது. ஒரு புதிய வாசல் திறந்தது. செங்கடல் 2ஆய் பிளந்தது. இந்த புதிய காரியம்லாம் எப்போ நடந்ததுன்னா, அவங்க தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டாங்க. ஆனால் செங்கடல்லாம் 2ஆ பிளந்து வனாந்தரத்தில் அவங்க நடக்க ஆரம்பிக்கும் போது அவங்க செய்த காரியம், மறுபடியும் எகிப்தை திரும்பி பார்த்தாங்க. ஐயோ, எகிப்தின் சாப்பாடு எவ்வளவு நல்லா இருக்கும். எகிப்தின் கன்றுக்குட்டியை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எகிப்தின் தெய்வம் எங்களை நடத்தட்டும். எகிப்தில் நல்லா ஆகாரம் கிடைச்சதே, எகிப்தில் நல்லா இருந்ததே. எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வெறும் 40 நாள் தான் நடந்து போனா. 40 நாளில் கானான் தேசத்துக்குள்ளே போயிடலாம். ஆனால் இந்த ஜனங்கள் இந்த வனாந்தர பாதையில் பின்னாடி திரும்பி எகிப்தையே பார்த்துட்டு இருந்ததுனால கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு அவங்களுக்கு 40 வருஷம் ஆச்சு. அவங்க லைஃப்பில் வனாந்தரத்தில் விட்டதுக்கு பிறகு திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எகிப்தில் நல்லா இருந்ததே, அதனால நாட்கள் வேஸ்ட் ஆச்சு, காலங்கள் வேஸ்ட் ஆயிடுச்சு. அவங்க லைஃப்பில் புது காரியம் நடக்கவே இல்லை. இப்போ யோசுவா காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 40 வருஷம் நடந்துட்டாங்கப்பா, இப்போ ஜனங்களை பார்த்து மறுபடியும் சொல்லு,
நீ அவங்கள பரிசுத்தம் பண்ண சொல்லு, ஜனங்களை பரிசுத்தம் பண்ண சொல்லு. யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்றார், போதும், நம்ம கானானுக்குள்ள போகணும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் நடக்கணும், நம்மளுடைய கனவுகள் நிறைவேறணும், நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்கள் நடக்கணும். போதும், நீங்க எகிப்தை திரும்பி பார்த்தது போதும், நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. அன்னைக்கு அவங்க பரிசுத்தம் பண்ணினாங்க. அன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிட்டு அந்த யோர்தான்ல காலை வைக்கிறாங்க. யோர்தான் அப்படியே செவுரு போல அப்படியே பிரவாகித்து நின்றதான், அப்படியே நின்னுது. அவங்களுக்கு வழி விட்டதான் யோர்தானை கடந்து போனாங்க. அடுத்தது எரிகோ கோட்டைக்குள்ள போறாங்க. எரிகோ கோட்டை செவுரு பெருசா இருந்தது. சுத்தி வராங்க, எரிகோ கோட்டையே இடிஞ்சு விழுந்தது. அடுத்தது ஆயி பட்டணத்துக்குள்ள போறாங்க, ஒரு பெரிய வெற்றி. அடுத்தது கானான் தேசத்துக்குள்ள அவங்க பிரவேசித்தார்கள். இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னா தங்களை பரிசுத்தம் பண்ணதுக்கு பிறகு அடுத்த 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 அடுத்தன்னு புதிய வாசல்கள் திறந்துக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு சொல்கிறேன், உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்க. இந்த வருடத்தில் புதிய காரியம் புதிய காரியம் புதிய காரியம் புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அடுத்த கதவுகள் திறக்க போகிறது. இதுவரைக்கும் அடைச்சிருந்த கதவுகள் திறந்து வழிவிட போகிறது. தடையாயிருந்த யோர்தான் பிளவுண்டு நிற்க போகிறது. உங்களுக்கு வழிவாசல்களை திறக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆயி பட்டணத்தை முறியடிக்கும் போது மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா தீட்டானது வந்துருச்சு. அப்போ ஒரு தோல்வியை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த தீட்டானதை மறுபடியும் எடுத்து போட்டதுக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றி. ஹல்லேலூயா. அது எதை குறிக்குதுன்னா, பரிசுத்தம் இல்லை அப்படின்னா சின்ன ஒரு குறை இருந்துட்டாலே தோல்விதான், தோல்வி வந்துடும். புதுசாக மறுபடியும் அந்த ஆயிப்பட்டணத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறார், ஈஸியாக ஜெயிச்சிடலாம், 3000 பேர் இருந்தால் போதும், சின்ன பட்டணங்கிறாங்க. ஆனால் இந்த சின்ன பட்டணத்தில் தோத்துட்டாங்க. காரணம், பரிசுத்தம் இல்லை. பெரிய பெரிய காரியத்தை நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம், யோர்தானை கடந்திருக்கலாம், எரியோ கோட்டையை இடிச்சிருக்கலாம், பெருசையே ஜெயிச்சிட்டோன்னு உங்கள் பலத்தை நீங்கள் அப்புறம் சார்ந்துட்டீங்க. சின்ன காரியத்தில் விழுந்து போயிடுவீங்க, சின்ன சின்ன காரியத்தில் தோற்று போயிடுவீங்க. எப்பவும் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். ஹல்லேலூயா. தமிழில் இது ஆயி பட்டணம்னு இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஏஐ சிட்டி அப்படின்னு இருக்கு. இப்போ இருக்கிற காலத்துக்கு இந்த உலகம் ஒரு பேர் வச்சிருக்கு, ஏஐ வேர்ல்டு. இந்த உலகமே என்னன்னா ஏஐயில் இனி வர காலம், இனி வர ஜென்ரேஷனுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்கன்னா ஏஐ வேர்ல்டு. இதெல்லாம் ஏஐ வேர்ல்டு. பார்க்குறக்கு உண்மை மாதிரியே இருக்கும், ஆனால் அது உண்மையாக இருக்காது. பார்க்குறக்கு ரியாலிட்டியாக இருக்கும். இப்போ என்னன்னா குரல் கொடுத்துருக்குறாங்க, ஏஐக்கு குரல் கொடுத்துருக்குறாங்க, திங்கிங் பவரை கொடுத்துருக்குறாங்க. இனி உருவம் கொடுக்க போகிறாங்க. பார்க்குறக்கு உண்மையான ஆள் மாதிரியே இருக்கும், ஆனால் அது பொய். இப்படி இந்த ஏஐ வேர்ல்டு. இதே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போ இந்த ஆயி பட்டணத்தை கடந்தாங்களோ கானானுக்குள்ளே பிரவேசித்தாங்க. அதே போல் நம்ம ஏஐ வேர்ல்டில் இருக்கிறோம். சீக்கிரம் கானானுங்கிறது பரலோகம்தான். சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். சீக்கிரம் நம்ம பரலோகத்துக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்து கொண்டு போகிறார். இந்த ஏஐ சிட்டியை சீக்கிரம், வேர்ல்டை சீக்கிரம் கடக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்க போகிறது. எப்படி என்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள, எப்படி நான் அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க, எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக, எப்படி புதிய வானம் புதிய பூமிக்குள்ளே பிரவேசிக்கனா, ஒன்னே ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் முதல்ல பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்போது ஒரு ஆட்டுக்குட்டி அடித்தது போல உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கும் போது நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை புதிய மனிதனாய் தேவன் மாற்றுகிறார். 1 யோவான் 1:7 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எல்லாரும் எந்திரிச்சு நின்று கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா. அப்பா, உம்முடைய ரத்தத்தினால் எங்களை சுத்திகரிங்கப்பா. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வாசிக்கிற பிரகாரம் எங்களை பாவங்களையெல்லாம் கழுவி சுத்திகரிங்கப்பா. பழைய காரியங்கள் எதுவும் பின்னாடி தொடரக்கூடாதுப்பா. எங்களுக்கு புதிய காரியத்தை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, புதிய வாழ்க்கையை கொடுத்துருக்கிறீங்கப்பா, புதிய ஆரம்பத்தை கொடுத்துருக்கிறீங்க. சகலத்தையும் புதிதாக்குவேன்னு இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்கப்பா. இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். புதிய காரியத்தை நீர் செய்ய போகிறதற்காய் நன்றி. புதிய அதிசயத்தை செய்ய போகிறதற்காய் நன்றி. தடையாயிருக்கிற திருமண காரியங்கள் நடக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வரவேண்டிய நிலங்கள் வரப்போகிறதற்காய் நன்றி. கட்டப்படாமல் இருக்கிற வீடு கட்டப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். புதிய காரியத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் செய்கிறதற்காய்
ஸ்தோத்திரம். எங்க விசுவாசிகளுக்கு நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். புதிய காரியத்தை நீர் தோன்ற பண்ணுகிறதற்காய் நன்றி அப்பா. புதிய காரியத்தை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை நீர் கொடுக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். பிசினஸ்ல ஒரு புதிய காரியம், குடும்பத்துல ஒரு புதிய காரியம், சரீரத்துல ஒரு புதிய காரியத்தை நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.